Hello, guys, and welcome back to the Porapokil podcast with me, Simta, and I hope everyone is doing really good. எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பீன் வெரி லாங் டைம். நான் வந்து எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய எம்பிஏ ஃபைனல் எக்ஸாம்ஸில் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் எனக்கு தெரில, இஃப் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் மை எம்பிஏ, நான் வந்து அதுக்கு ஒரு 2-3 வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் ஃபைன், கம்பேர்ட் டு அதர் ஸ்டப்ஸ் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. லைக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஐ வாஸ் டோட்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஏன்னா கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ், சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட் எனக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட். ஸோ கம்மிங் பேக் டு த பாட்காஸ்ட், தேர்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். இது ரீசெண்டாக நடந்தது அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் ஃபார் 1 or 2 years. ஆனால் இது ஒரு வியர்டான ஸ்டஃப்ன்றதையே வந்து நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் சம் டைம். நான் சொல்ல போகிறது வந்து சில பேருக்கு ஷாக்காக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஆல்ரெடி they might have experienced it. அதனால் I hope this one's going to be interesting and let's roll the intro, bro. See, I'm a person who doesn't have a very good sleep cycle. ரொம்ப வந்து நான் இந்த டைமில் தூங்கி இந்த டைமில் எந்திரிப்பேன்ற மாதிரியான ஆள் கிடையாது. ஐ வாஸ் பிஃபோர், பட் போஸ்ட் லாக்டவுன் கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டிலாம் அப்படி இப்படி மிஸ் ஆனதுனால ஐ ஸ்டார்டட் டு ப்ளே வீடியோ கேம்ஸ் அட் நைட். அது அப்படியே ஆல்ட்ரு ஆகி அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து இட் பிகேம் வேர்ஸ்ட். அதனால் திஸ் நோ ப்ராப்பர் ஸ்லீப்பிங். தூங்கிடுவேன் நான். ஆனால் 6 hours to 8 hours ஸ்லீப்புன்றது மோஸ்ட்லி ஒரு 5 days in a week அப்படி இருக்கும். பட் தூங்கிடுவேன், பட் நாட் ரெகுலர். அந்த ரெகுலர் ஸ்லீப் ரொட்டீன் இருக்கும்ல, நைட்டு 10 to morning 6 இல்லை 11 to 7 அந்த மாதிரின்ற அந்த சைக்கிள் வந்து எனக்கு, அந்த ரொட்டீன் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. 2 yearsல I've seen a lot of weird dreams. கொஞ்சம் ஸ்பூக்கியாக, ரொம்ப ஹாரரான ட்ரீம்ஸு, பயம்பூத்துற மாதிரியான ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்கும். என்னடா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, யாரா நீ? அதாவது ட்ரீம்ஸ்லேயே வந்து சில கேரக்டர்ஸ்லாம் வந்து வரும். அதை நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டோம். மேபி ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி யாராவது இப்படி பஸ்ஸில் போகிறப்போ வெளியில் எட்டி பார்க்குறப்போ ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க, நம்ம பார்க்காத ஒருத்தர் கனவுல வரமாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கேரக்டர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எப்படி தோணும், இப்போ யாரா நீ, இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? அது மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபன்னி திங், இது வந்து நிறைய பேர் கண்டிப்பாக நடந்திருக்கும். என்னென்னா, இப்போது நம்ம லைஃப்பில் வந்து சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. லைக் நம்ம கொலீக்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட்எவர். இப்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு பையன் வந்து காலேஜில் உட்காந்துருப்பான். எனக்கு கனவுல சொல்கிறேன் நான். அவன் என்னடா நம்ம பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருப்பான், இல்லைனா ஒரு 4 பெஞ்ச் தள்ளி அவன் உட்காந்துருப்பான். ஆஃபீஸில் வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு உட்காந்துருப்பான், இல்லை ஸ்கூலில் வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு உட்காந்துருப்பான். ஸோ தட் ஒன் இஸ் ரியலி வியர்ட். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஸோ அந்த மாதிரி கனவுலாம் வரப்போ நான் காலையில் அதை நினச்சி சிரிச்சிட்ருப்பேன். நான் யார் அந்த பர்சன் வந்தாங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லி சிரிச்சிட்ருப்பேன். ஃபன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன்னான ஸ்டஃப் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ யூஸ் டு ரீட் கமெண்ட்ஸ். ஸோ ஃபன்னான ட்ரீம்ஸ் அப்பார்ட் கொஞ்சம் ஸ்கேரியான ட்ரீம்ஸ்லாம் வரும். அந்த ஜம்ப் ஸ்கேர் பண்ணுற மாதிரியான ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரொமாட்டிக்கான ட்ரீம்ஸ்லாம் கூட வரும் நிறைய பேருக்கு. வாட்எவர், லைக் நம்ம பார்க்கவே கூடாத ஒரு பர்சன் நம்ம ட்ரீமில் வரலாம். அவங்க வந்து நம்மளுக்கு நைட்மேர்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் கிடக்கும். See, that's all normal. But there's this one thing that used to happen இந்த கொஞ்ச நாளாக இல்லை, அந்த டைம் பீரியடில், அந்த 1.5 years அந்த டைமில் நம்ம எந்திரிச்சிட்ட மாதிரி இருக்கும். தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்ருப்போம். த எக்ஸாக்ட் பிளேஸ் வேர் யூர் ஸ்லீப்பிங். முழிச்சிருவீங்க, ஆனால் யூ கான்ட் மூவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் வாட்எவர், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் லெக்ஸ், யுவர் பாடி, யூ கான்ட் மூவ் யுவர் பாடி. அப்படியே ஸ்டன் ஆன மாதிரி. இட்ஸ் லைக் யுவர் ஃப்ரீஸ்ட். இந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்களே பிஃபோர் சர்ஜரி ஆர் சம்திங், பாடி ஃபுல்லாக நம்பாயிட்டு
ஃபேஸ் மட்டும், அதாவது கண்ணு மட்டும் திறந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. லைக் யூ கான்ட் மூவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் லெக்ஸ் ஆர் வாட்எவர். எந்திரிக்கணும்னு தோணும், ஓகே நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டோம், லெட்ஸ் கெட் அப் அப்படின்னு தோணும். பட் யூ கான்ட், தேர்ஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் யுவர் பாடி. அந்த மாதிரியான ஒரு ஃபீல். லைக் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஐ வாஸ் லைக் பயந்தே போயிட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்தப்போலாம் இந்த மாதிரி விஷயம். உங்களால் எந்திரிக்க முடியாது. நான் வந்துட்டு என் பெட்டில் என் பெட் இருக்குல்ல, இங்கே படுத்துட்டு கூப்பிடுறேன். லைக் மை மதர் இஸ் இன் த நெக்ஸ்ட் ரூம். லைக் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், அம்மா அம்மா அம்மான்னு கத்துறேன். பட் த திங் இஸ் ஐ ஆம் மூவிங் மை லிப்ஸ், பட் சவுண்ட் வர மாட்டேங்குது. நான் கூப்பிடுறது சவுண்டு வந்து இட்ஸ் நாட் ஆடிபிள் டு மீ இட் செல்ஃப். எனக்கே அது கேட்க மாட்டேங்குது. ஐயோ எனக்குலாம் ஃப்ராங்காக சொல்லணும்னா செத்துட்டேன் சார். ஆனால் அந்தளவுக்கு பயம். இப்போ யோசிச்சா கூட எனக்கு அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, அந்த பயம் எப்படி இருந்துச்சுன்றத. நான் அதுலேருந்து எப்படி வெளில வந்தேன்னா, நம்ம கத்துறோம் கேட்கல, பாடி பார்ட்ஸ் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், மூவ் ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தலையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். லைக் அப்படியே இது ஷேக் பண்ணிகிட்டே இருக்கேன் தலையை. டக்குன்னு பூம் அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் த ட்ரீம். அண்ட் என்ன சொல்கிறது, பெட்லேருந்து கீழே விழலை அதான். பட் ஆனால் அந்த ஸ்லிப் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டேன். வந்துட்டு கையை எடுத்து இப்படி வச்சு பார்க்குறேன், ஹார்ட் ரேட் எங்கேயோ இருக்குது. தெரில, ஒரு ரன்னிங், ஒரு ஹெவி ரன்னிங் போயிட்டு வந்தால் இருக்கக்கூடிய ஹார்ட் பீட் மாதிரி இருந்துச்சு. வேர்த்து கொட்டிடுச்சு ஃபுல்லாக. ஐ வாஸ் லிட்ரலி பயந்துட்டேன், பயங்கரமாக பயந்துட்டேன். ஸோ இது நடந்துச்சு. அதுக்கப்புறமா யார்ட்டையும் நான் சொல்லலை. பட் பேட் ட்ரீம்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி மட்டும் நான் வீட்டில் சொன்னேன் அம்மாட்ட. ஐ டுக் சம் டைம் டு ஓவர் கம் தட். அந்த அது வந்து எப்படி இந்த ட்ராமான்னு சொல்ல முடியாது. பட் வெளில போகிறோம், கீழே விழுந்து வாடுறோம், அந்த புண்ணு ஆடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம். அந்த மாதிரி டுக் மீ லைக் 1 வீக் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு கனவு தான் அப்படின்றத நம்பி விட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் இட் ஹேப்பன் லைக் 1 or 2 டைம்ஸ்னு நினைக்கிறேன் மறுபடியும். அப்போ கூட எனக்கு தெரில, ஓகே இது ஒரு கனவு, எப்பயும் போல் வர மாதிரியான ஒரு கனவுலேயே கொஞ்சம் பயங்கரமான கனவு அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டேன். ஆஃப்டர் தட் லேட்டர் ஒரு 6 months கழிச்சு when I was randomly I was talking with my friend. ரொம்ப ரேண்டமாக we were talking like about college, health, fitness அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஸ்லீப் டாபிக் வந்துச்சு. தென் வி வேர் ஷேரிங் லைக் நான் வந்து இப்போ இவ்வளோ தான் தூங்குறேன், எனக்கு அதனால் எப்படி பிரச்சனை ஆகுது. லைக் அவன்கிட்ட நான் இந்த இஷ்யூ பற்றி பேசலை, பட் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன். நான் சரியாக தூங்க முடியல, தூங்கினாலும் டக்குன்னு ஏஞ்சிக்கிறேன், அதனாலேயே மெமரி பவர் ஏதோ கம்மியாக வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ரெக்கவரி லைக் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஹீ ஜஸ்ட் செட் அபவுட் சம்திங் கால்ட் ஸ்லீப் பேராலிசிஸ். எனக்கு நான் ஸ்லீப் பேராலிசிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எனக்கு அதை பற்றி தெரியாது அப்போது. பட் அந்த வேர்ட்ஸ் ஸ்லீப் பேராலிசிஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு வேர்ட் சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மீனிங்கை வி யூஸ் டு திங்க் அபவுட் இட்ல. அது மாதிரி ஸ்லீப் பேராலிசிஸ் எங்கேயோ ஒரு 6 மாதம் முன்னாடி நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயம். பேராலிசிஸ்ன்றது அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறது தானே. அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்படின்ற மாதிரி ரீகலெக்ட் ஆகுது. அதை நான் பேச வர்றதுக்குள்ளே ஹீ செட் தட் இந்த மாதிரி ஆச்சு, நான் தூங்கிட்டு இருந்தேன், சடன்லி யாரோ அமுக்கிற மாதிரி லைக் மூவ் பண்ண முடியாத மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஹி வாஸ் சேயிங். எனக்கு இது ஃபோன் கால் தான், வீடியோ கால் கூட கிடையாது. எனக்கு நான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன், லிட்ரலாக நான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லைக் டேய் 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 இட்ரா 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 எனக்கும் நடந்துச்சுடா இது இப்படி. அந்த மாதிரி ஹாப்பியாக இல்லை, பட் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல. ஆனால் நம்மளுக்கு அப்போ அது என்னன்னு தெரியாது, அது ஏதோ கனவு போல் அப்படின்ட்டு விட்டு போயிட்டோம். இவன் அந்த ஸ்லீப் பேராலிசிஸ்ன்ற ஒரு மேட்டரை கொண்டு சொல்கிறான். கைஸ் யூ டோன்ட் நோ, நான் அப்போது ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் தட் ஃபீலிங். அதுக்கப்புறம் லைக் நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் இப்படி தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போது இந்த மாதிரி டக்குன்னு முழிப்பு வந்துச்சு. நான் இப்போது உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் அவன்கிட்ட நான் அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் அதை நார்மலாக கேட்டான். லைக் நான் அப்போது அந்த டைமில் அதை எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சொல்லலை, பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்கிறப்போ
தே வேர் நாட் எக்ஸைட்டட் லைக் ஏதோ கனவு தான் போல் அப்படின்னு. ஏன்னா எனக்குமே அது கனவுன்னு தான் நான் நினச்சேன், அவங்களுமே அது அப்படி தான் நினச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. பட் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து he already experienced it. ஸோ அவன் வந்து என்கிட்ட சொல்கிறப்போ, ஸோ எனக்கு எல்லாமே தெரியும்ல, அது ஆல்ரெடி நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்ல. அதனால் we were like talking about the incidents, லைக் எனக்கு எப்படி அது அஃபெக்ட் பண்ணுச்சு, எனக்கு எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்போது அப்படின்னு. he was saying what happened to him when he faced sleep paralysis. Like meanwhile we were talking in the phone, I was also checking on internet about sleep paralysis. ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பர்சன் படுத்திருக்க மாதிரியும் மேலே வந்து தேர்ஸ் அ மான்ஸ்டர் லைக் ப்ரெஸ்ஸிங் ஹிம் இந்த செஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். லைக் அவனை மூவ் பண்ண விடாமல் அவனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணல. பட் என் ஃப்ரெண்டு சொன்னது அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். நாங்கள் பேசியே வந்து ஒரு 4-5 months இருக்கும். அண்ட் ஐ திங்க் he said that he saw something like that அந்த மாதிரி சொல்லிட்டு தான். பட் எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் நோ ஒன் வாஸ் தேர் இன் த ரூம். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருந்தேன். தேர் வாஸ் நத்திங். என்னோடய ரூம் தான் இருந்துச்சு. நான் படுத்திருந்தா என்னோடய ரூம் எப்படி ஒரு வியூ இருக்குமோ அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அவன்கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்லீப் பேராலிசிஸ், அது பேசி முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 minutes நான் அப்படியே உட்காந்துருந்துருப்பேன். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு ஃபோன் எடுத்ததை பற்றி பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். லைக் ஐ எம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் சயின்ஸ். ஸ்கூல் டைமில் எனக்கு தெரில, பட் ஆஃப்டர் தட் இந்த ஜிம் போக ஆரம்பித்தது, பாடி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ சயின்ஸ் வந்து ஐ ஸ்டார்டட் டு லவ் சயின்ஸ். நிறைய பாடி பற்றின சயின்ஸ் கூட நான் வந்து அப்பப்போ சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பேன். ஸோ திஸ் திங் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு மீ. நான் அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் சில யூடியூப் வீடியோஸில் டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். யூ கைஸ் கேன் சர்ச் அண்ட் see the videos what doctor says about it. ஏன்னா நான் வந்து இப்போ அடுத்து சொல்கிறேன், பட் ஆனால் அது தப்பாக கூட இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூங்கிட்டுருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்லீப்பில் என்ன ஆகும்னா தேர் சம் ஸ்டேஜஸ். லைக் நான் போய் தூங்குறேன், நான் படுத்திருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, தூங்குறேன்னா தேர் ஆர் ஃபியூ ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மசில்ஸ்லாம் ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் பாடியோட மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆகிடும், ஹார்ட் ரேட் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. கடைசியாக தான் பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகும், ரெஸ்ட் மோடுக்கு போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வென் வி வேக் அப், அதாவது நம்ம முழிச்சிக்க போகிறோன்றப்போ இந்த பிரெயின் வேக்ஸ் அப் ஃபஸ்ட். முதல்ல நம்மளோட பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு முழிச்சிருச்சு, ஆனால் பாடி பார்ட்ஸ்லாம் இன்னும் ரெடி ஆகலை. லைக் அதோட சிக்னல்ஸ் வந்து பாடி பார்ட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கல. ஸோ பேசிக்கான ஸ்டஃப் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம வந்து பிரெயின் தான் வந்து அந்த சிக்னலை அனுப்போம். லைக் கையை வந்து நான் நவுத்தணுன்னா அது வந்து என்னோடய கைக்கு டக்குன்னு ஒரு சிக்னல் கொடுத்து the hand starts to move in what direction that I want, அந்த மாதிரி. ஸோ நான் தூங்கி எந்திரிக்கிறப்போ the brain wakes up but the body is not ready to accept the signals. அதாவது என்னோடய பாடி பார்ட்ஸ்க்கு சிக்னல் போதில்ல, அது வந்து போகாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நான் வந்து முழிச்சிருவேன், ஓகே, ஆனால் என்னோடய சிக்னல்ஸ் வந்து, அதாவது நான் கையை நவுத்தணும்னு நினைக்கிறேன், பட் அந்த சிக்னல்ஸ் வந்து என் கைக்கு போய் சேரலை, என் காலுக்கு என் பாடிக்கு ஃபுல்லாகவே போய் சேரலை. தட் வாட் இஸ் ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க சில டாக்டர்ஸ். ஐ மே பி ராங், ஏன்னா நான் அதை பார்த்து ஒரு 2 months ஆகுது. யூ கைஸ் கேன் சர்ச் இந்த யூடியூப் அண்ட் நோ அபவுட் இட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட்டாக வந்துச்சு. லைக் நான் ஒரு ஃபுல் ஸ்லீப்லேருந்து எந்திரிக்கிறேன், அந்த டைமில் எனக்கு வந்திருக்கு. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கூட ஐ ஃபேஸ்ட் 2-3 times அந்த ஸ்லீப் பேராலிசிஸ்ன்றது. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்லீப் பேராலிசிஸ் வருதுன்னு உங்களால் ஓரளவுக்கு அந்த கான்ஷியஸில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ட்ரீம்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கனவு நீங்கள் கனவுன்றது அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. லைக் நீங்கள் ரேண்டமாக கனவு வருதுன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் கூட சில பேர் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க, ஹவு இட் ஸ்டார்டட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆல்சோ இன்செப்ஷன் படத்தில் அது காமிச்சிருப்பாங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆஃப்டர் ஐ காட் தி நாலேஜ் அபவுட் ஸ்லீப் பேராலிசிஸ், அதுக்கப்புறமும் ஐ ஃபேஸ்ட் லைக் 2-3 times எனக்கு அது நடந்திருக்கு.
பட் அதுக்கப்புறம் எனக்கு அது நடக்கும் போதெல்லாம் என்னோடய கான்ஷியஸில் இருந்துச்சு, ஓகே நம்மளுக்கு இப்போது இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. லைக் இப்போ இந்த மினிட் இஃப் ஐ எம் ஃபேஸிங் ஸ்லீப் பேராலிசிஸ், என்னோடய கான்ஷியஸில் வந்து அது இருக்குது. ஓகே நம்ம வந்து இப்போது இதில் ட்ராப் ஆகிருக்கோம், என்ன பயப்பட வேணாம், ஆனால் இதில் நம்ம வெளில வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஷியஸ் இருக்கனால ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியுது. அதோட ஒரு 2 வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா, ஐ வாஸ் டெட் டயர்ட். ஒரு 2 ஹவர்ஸில் ஹேவ் டு கோ சம்வேர். ஒரு 1 ஹவர் சும்மா ஒரு நாப் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு தலைகாணியில் அப்படியே சாயிறேன். ஸ்லீப் வரமாட்டேங்குது, டேரெக்டாக ஸ்லீப் பேராலிசிஸ்குள்ளே போகுது பாடி. அது வந்து லிட்ரலி ஐ கேன் ஃபீல். என்னென்னா, அது தூக்கம் மாதிரி இல்லை. நம்மளுக்கு தூக்கம் வந்தால் ஐ கேன் ஃபீல் லைக் ஒரு டயர்ட்னஸ் வரும், அப்படியே கண் சொருவும் அந்த மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, விஷன்லாம் நல்லா தெரியுது, பாடி மட்டும் ஃப்ரீஸ் ஆகுது. நான்லாம் எனக்கு தூக்கி வாரி போடுது ஒரு மாதிரி. என்னடா நடக்குது, இதை பற்றி பார்த்ததுனால தான் நடக்குதா இல்லை என்ன நடக்குது, ஒருவேளை நம்ம ப்ராப்பராக தூங்கலையா 2-3 நாளாக. அதுவும் நான் யோசிக்கிறேன். கடைசி 1 வீக் நான் நல்லாவே தூங்கியிருந்தேன். லைக் ப்ராப்பரான ரெஸ்ட்டில் பயங்கர கிளியராகவே இருந்தேன். பட் அந்த டைம், லைக் தட் டே ஆன் தட் டைம் ஐ வாஸ் டெட் டயர்ட். அதனாலேன்னு தெரில, ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரகிள்ட் நாட் டு ஸ்லீப். படுக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ வாண்ட் டு டேக் அ நேப் பேட்லி. பட் இது வருது அண்ட் ஐ எம் ஆல்சோ ட்ரையிங் நாட் டு ஸ்லீப். அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியான்ற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ டேக்கிள். போய் டக்குன்னு ஒரு காஃபி அடிச்சு பிரெயினை எழுப்பியாச்சு. லைக் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே இது நடந்திருக்கு. மேபி நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசினா எனக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இது நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கும். உங்களுக்கும் நடந்திருக்குன்னா நீங்கள் போயிட்டு அது நடந்த இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஸ்டில் திஸ் திங் ஹேஸ் டு பி பெய்ட் அட்டென்ஷன். ஏன்னா இது வந்து நல்லது கிடையாதான்னு தெரியல. ஆனால் நான் பயந்துருந்தேன், இது வந்து நம்மளால தான் ஏதோ நடக்குது அப்படின்றது. பட் இட்ஸ் ஹாஃப் ட்ரூ அண்ட் ஹாஃப் நாட்ன்ற மாதிரி தெரிஞ்சுது நான் அதை பற்றி படிக்கிறப்போ. ஏன்னா இது யாருக்கு வேணால் வரலாம். இன்னொன்று, இம்ப்ராப்பரான ரெஸ்ட்டில் இருக்கவங்க, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல் அப்படி இருக்கவங்களுக்கு கூட இது வரலாம். டிப்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு வரலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அது மட்டும் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் எபிசோட். ஸ்லீப் பேராலிசிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இஃப் யூ வாண்ட் ட்ராப் அ கமெண்ட் டவுன், யூ கைஸ் ஆர் வெல்கம். கண்டிப்பாக யூ கேன் கமெண்ட், நான் வந்து படிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் எபிசோட். அண்ட் ஒன் மோர் திங், கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு ஐ காட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இன் சோஷியல் மீடியாலையும் சரி அண்ட் இன் பர்சனாகவும் நிறைய பேர் சொன்னாங்க. இட் வாஸ் ரியலி குட்னு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் வி ஆர் ஆல்சோ ட்ராப்பிங் பாட்காஸ்ட்ஸ் இன் ஸ்பாட்டிஃபை. அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன். இட்ஸ் நியர்லி த சேம் ஸ்டஃப் தட் ஐ அப்லோட் ஹியர்.